அரசினர் தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். அரசின் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, இன்று இந்த அவையில் நடைபெறும் நம்பிக்கை கோரும் தீர்மானம் சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல. தமிழக மக்கள் வழங்கிய ஜனநாயக ஆணையை மதித்து அந்த தீர்ப்பை நிலைநிறுத்த வேண்டிய வரலாற்று பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ள தருணம் இது. இந்திய அரசியல் சாசனத்தையும் மத சார்பின்மையையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு தனது ஆதரவை வழங்குகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த உரையின் முழு வீடியோவை நான் கீழே லிங்க்ல ஆட் பண்ணிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபேக்ட் வாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உறுப்பினர்கள் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. மக்கள் வழங்கிய ஆணை மதிக்கப்பட வேண்டுமா, அல்லது பின்னாலிருந்து சில சக்திகள், அரசியல் சக்திகள் மூலம் தமிழகத்தின் முடிவை மாற்ற முயற்சிக்க வேண்டுமா? அந்த சூழலில்தான் காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் தலா 2 உறுப்பினர்களும் ஆதரவு அளித்து